நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். 119 சங்கீதத்தில் இந்த 105 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உங்களுடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடிக்கடி நான் சொல்லுவேன், சங்கீத புஸ்தகம் 19 சங்கீதத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த 19 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறான். 19 அதில் உம்முடைய வேதம் எனக்கு மிகுந்த பசும்பொன்னிலும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், நல்ல கவனிங்க, தேவனுடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை, மரித்து போன ஆத்துமாவை கூட சில நேரங்களில் வேத வசனம் உயிர்ப்பித்திடும். ஒரு சம்பவத்தை நான் உண்மையான சம்பவத்தை நான் குறித்து கேள்விப்பட்டேன். சில நேரங்களில் வேத வசனம் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. ஏன்னா ஒரு சகோதரன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டு அவரோட சொந்த சகோதரரை பார்க்க போனான். எல்லாவற்றையும் இழந்து போனோம். நம்முடைய அண்ணனை பார்த்தா நமக்கு ஏதாவது கிடைக்கும், ஒரு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு சொந்த அவர் போனாங்க. போனால் சகோதரன் என்ன செஞ்சுட்டாரு, கை விரிச்சிட்டார். பிஸ்னஸில் பயங்கரமான லாஸு. ஆரம்பித்த பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாக போச்சு அப்படின்ட்டு. அப்போது வெளியே வரும்போது அந்த வீட்டில் ஒரு கேலண்டர் மாட்டிருக்குது. நம்ம கேலண்டர் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் தெரியல, அந்த வருஷம் முடிகிற வரைக்கும். அந்த அப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அதில் ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் சொல்லி அந்த வசனத்தை பார்த்த உடனே இவருக்கு என்னமோ உள்ள ஒரு காரியம் செய்ய ஆரம்பிச்சோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்படி நல்லா கவனிங்க, இந்த வேத வசனத்தை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. நான் எப்போல்லாம் சனிக்கிழமை, நேற்று தான் சரியாக என்னால் நீங்கள் உட்கார முடியல. எப்போல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறோமோ அப்போதெல்லாம் ஒரு தெய்வீக சமாதானத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அந்த சங்கீத தொடர்ந்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னா, நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருட்டில் போறோம்னு வச்சுங்களேன், இருட்டில் நமக்கு ஒன்றுமே தெரியல, நம்மளை கையில் என்ன கொண்டு போகும், ஒரு டார்ச் தான். எப்படி இருக்கும், அந்த வெளிச்சம் நமக்கு பாதை காட்டும், ஒரு பாதை காட்டும். அதுபோல நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று சொல்லி அறியாமல் நம்ம கலங்கி கொண்டிருக்கும் போது வேத வசனம் தேர்ச்சுகிறதா இருக்கிறதா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 107 சங்கீதத்தை வாசிக்கும் போது 107 வசனத்தை வாசிக்குமா. 107, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ரொம்ப உபத்திரவப்படுற ஆண்டவர், என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை. நீங்கள் அப்போ அந்த நேரத்தில் வேதத்தை வாசிக்கணும். சொல்லுவோமா. பாலியாங்கிச்சோ அவருக்கு ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 11-12 வயசு பிள்ளை, அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் குடல்லாம் அழுகி போய் அவர் பிழைக்கப்பட்டார்ன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இருந்துட்டார். அவ்வளோதான், டாக்டர் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஒரு சிறு பிள்ளை போய் அடிக்கடி புதிய ஏற்பாட்டை கொடுத்து கொண்டா தூக்கி விசிறி அடிச்சிருக்கிறார். அப்போது ஒரு நாள் இவருக்கே கஷ்டமாக இருந்தது. ஏன் அந்த பிள்ளை நம்மளை வாஞ்சியாக இந்த புதிய ஏற்பாட்டை கொடுக்குன்னு சொல்லி வாங்கி அவர் படிக்கும் பொழுது அந்த சுவிசேஷங்களில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவர் படிக்கும்போது அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்குது. விசுவாசம் வந்த உடனே அப்பவே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்ன செய்யும், என்னை குணமாக்கும் சுகமாக்கும் சொல்லி அவர் ஜெபம் பண்ணும்போது மறுநாள் காலையில் பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
அந்த தெய்வீக சுகத்தை அவர் அப்போதே உணர்ந்திருக்கிறார். அப்ப என்ன, வசனன்றது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. சில பேர் வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், தேவ வசனத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறாங்க, செவி கொடுக்கலையோ அவங்க தான் உண்மையா துன்மார்க்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, அவன் சொல்றான் பாருங்க சங்கீதக்காரன், நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உடைய வசனத்தின்படி என்ன செய்வீங்க, உயிர் பிரியும் சொல்லிட்டு 109 வாசிங்க. என் பிராணன் எப்போது என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உங்களுடைய வேதத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். என் பிராணன் அவர் கையில் தான் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன செய்ய மாட்டேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு 113ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, உண்மையில நான் சொல்ற வசனம் வந்து உண்மையாவே சொல்றேன். எனக்கு ஒரு சகோதரர் அடிக்கடி தெரியும், நான் அடிக்கடி அவர் தான் சொல்லுவேன். அந்த வேத வசனத்தை நல்லா தெளிவா படிப்பார் அவர். அப்போ ஒரு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, ஒரு 5-6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் கேட்பேன், என்னப்பா அப்படின்னு சொன்னேன், என்ன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 99 வயசுல குழந்தை கொடுக்கும்போது நம்ம கொடுக்க மாட்டாங்கன்னா, அவனுக்கு எப்போ பேசினாலும் அந்த வசனத்தை மேற்கொள்ள காட்டி பேசுவார். இயேசு இப்படி செஞ்சாரு, இயேசு அப்படி செஞ்சாரு, இயேசு இந்த வார்த்தையை பேசுறாரு, பவுல் இப்படி சொன்னாரு, தீமோத்தேயுக்கு இப்படி சொல்லும்போது அப்படி சொல்றாரு, பேதுரு இப்படி சொல்றாரு அப்படி சொல்லி ஒரு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எதனாலன்னு சொன்னா, சாதாரண ரொம்ப பெரிய படிப்பு கூட கிடையாது. அந்த வேதம் வந்து எப்படின்னா நம்மளை வந்து பேதை கூட ஞானியா மாற்றிடும். நிறைய சொல்லுவோமா? 1 Corinthians 1:18 பவுல் சொல்றாரு இல்லையா, கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. இல்லையா சொல்லுவோமா? ஆமா, கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் சில பேர் சொல்லி பாருங்க, அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாய் இருக்கு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 127ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதனால் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவுதான் பொன் பொருள் இருந்தாலும் கூட அந்த வேதத்தினுடைய கற்பனை நான் ரொம்ப பிரியப்படுவதா இருக்கிறேன். அப்போ உலக ஆசீர்வாதம் வரும் சொல்லுங்களேன். இப்ப கல்வி எதனால பிள்ளைகள் கற்பிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நம்ம கைவிட்டு போனாலும் கூட அந்த படித்த படிப்பு தெரியுமா சொல்லுவாங்க, நீ படிச்சிருப்பா, அந்த படித்த படிப்பு உன்னை கைவிடவே விடாது. ஏன் தெரியுமா? எல்லாம் நம்ம விட்டு போயிடலாம், சரீர சுகம் நம்ம விட்டு போயிடலாம், ஆனால் அந்த உள்ளத்தில் இருதயத்தில் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க, அந்த காரியம் அது எப்பவுமே நம்மை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. அதனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 128ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாவற்றிலும் நீர் அருள் எல்லா கட்டளைகளும் செம்மையானவை என்று எண்ணி, ஆமா, சத்தியத்தை படிச்சாதான் சத்தியம் உங்களை தெரியுது. நமக்கு ஏன் விடுதலை இல்லை நம்மளோட வாழ்க்கையில் சொன்னா நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு சம்பவம் சிம்பிளா தான் இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 hour 1 hour தண்ணி குடிக்காம இருக்கலாம். அதுக்கப்புறம் அவன் ஜபன்றது ஒரு உணவு மாதிரி, சாப்பாடு மாதிரி. வேத வசனம் என்பது தண்ணீர் மாதிரி. இந்த வேத வசனத்தை யார் படிக்கிறாங்களோ அவங்க பேதையானாலும் திசை கெட்டு போவதில்லை. இந்த வேத வசனத்தை அவன் எச்சரிக்கிறதாக இருக்கிறது. இந்த வேத வசனமானது நம்மோடு பேசுகிறதாக இருக்கிறது. அதான் இந்த சாரா நவரஜமா பாட்டு ஒன்று ரொம்ப நல்லா, ரொம்ப பழைய பாட்டு ஒன்று. அது எத்தனை பேர் தெரியுது? சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். இல்லைங்க சொல்லுவோமா? சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும்
வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருத்துள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் உத்தமர் போகும் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். தயவுசெய்து எல்லாம் பைபிள் படிக்கும். காலையில் எழுந்த உடனே அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது இது படிக்க படிக்க உண்மையாக உங்களுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகும். ஏன்னா வேத வசனம் அப்படிப்பட்டதாக இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், நிறைய புக்ஸ் படிக்கிறவங்க தான் அறிவாளியாக இருப்பாங்க. நீங்கள் பெரிய 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 பெர்னாட் ஷா இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், இதெல்லாம் நீ கேட்டு பாருங்களேன், எல்லாம் இந்த புத்தகங்களை அதிகமாக படிக்கிறவங்க. ஆனால் வேத புத்தகத்தை படித்தா பேதையை ஞானியாக்கிடும். கர்த்தர் தாம் இந்த நாள் நமக்கு நல்ல வசனங்களை தந்து ஆஸ்வதிப்பாராங்க. அதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?